தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. கவலைப்படாதப்பா, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஆனா நீ முதல்ல நல்லா ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு ரமேஷ். கண்டிப்பா ஆண்டவர் உன்னோட மனவிருப்பத்தை நிறைவேற்றுவாரு. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அப்பா ஆனா பாவ சிந்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு அந்த காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தப்பு. இன்னைக்கு என்னென்னவோ நடக்கிறது, உலகத்துல என்னென்னவோ ஆபத்துகள் எப்படியே வருகிறது இல்லை. அப்போ நான் ஒரு சின்ன ஜெபம் பாதுகாக்கிறது. என் ஜெபத்தை கேட்டு இப்படியெல்லாம் செய்வார், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் செய்வார் நான் நினச்சி கூட பார்க்கல என்று நீங்கள் சொல்லும்படியாய் கர்த்தர் கிரியை நடப்பிக்க போகிறார். அன்பான இனியலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். அநேகர் பல முறை இந்த காரியத்திற்காக ஜெபித்து விட்டேன், ஆனால் பதில் வரவே இல்லை, பல வருடங்களாக ஜெபித்து பார்த்தேன் ஆனால் பதில் வரல அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் சோர்ந்து போய் அவங்க ஜெபிக்கிறதே விட்டுட்டாங்க. குழந்தை இல்லாமல் இருந்த அந்நாள் சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்ததும் ஜெபத்தின் மூலமாக தான். பிறவி குருடனாக இருந்த பர்த்திமேயு பார்வை அடைந்ததும் ஜெபத்தின் மூலமாக தான். துக்கத்தின் மகன் என்று பெயரெடுத்த யாபேசின் துக்கம் நீங்கியதும் ஜெபத்தின் மூலமாக தான். எலியா தீர்க்கதரிசி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க வானத்திலிருந்த அக்கினி இறக்கியதும் ஜெபத்தின் மூலமாக தான். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் உங்கள் முழு விசுவாசத்தையும் வைத்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நம் சகோதரிகளோடு இணைந்து பாடி துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக மகிழ்ச்சி. ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயங்களை கடந்து வருகிறது, நம்முடைய வீடுகளுக்குள்ள கடந்து வருகிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்து அவரை துதித்தாலும் அவருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். ஆமென். ஆண்டவர் நம்மளை எத்தனை அழகாக பாவத்திலிருந்து நம்மை மீட்டு தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அவருக்கு மகிமை செலுத்தும் விதமாக அவரை புகழ்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர், அவர் ஒருவரே சகல தூதிகளுக்கும் பாத்திரர். சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பழைய பாடலை சேர்ந்து பாட போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, நமக்கு ஒவ்வொரு நாளும் நான் துதி பலிகளை ஏறெடுப்பேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். துதிக்க உன்னதத்து தேவனுக்கு மகிமை உண்டாய் கொண்டிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும்
ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இருக்கிற இடங்கள்ல அப்படி கண்களை மூடி அவருக்கு மகிமை செலுத்துவோம். தாழ்மையில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன். அவர் செய்கிற மகத்தான செயல்களை எண்ணி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் சொந்தக்காரரே உங்க நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து எங்களோட அசைவாடி எங்களை உங்க பிரசனத்தினால நிரப்புகிறவரே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து தேங்க்யூ ஜீசஸ். மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ
உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நண்பரே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. உமக்கே எங்க துதி ஸ்தோத்திர பலிகள், உமக்கே எங்கள் ஆராதனையை காணிக்கையாக உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். நீங்க தான் எங்களை வாழ வைக்கிற தெய்வம், நீங்க தான் எங்களை வழி நடத்துகிற தெய்வம், நீங்க தான் எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம். உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். நீங்க மாத்திர உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, நம் சகோதரிகளோடு இணைந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி துதிச்சிங்களா? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு எந்த கவலையுமே இல்லை. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதுனால நமக்கு எந்த தடையும் இல்லை. இப்பொழுதும் ஜோதிய கர்நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா, என்னடா எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்க? எல்லாம் மேரேஜ் விஷயம் தான்டா. நானும் பாக்குறேன், அம்மாவும் பாக்குறாங்க. நல்ல விஷயம் தான்டா, அப்புறம் ஏன் சோகமா இருக்க? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, சொல்றேன் கேளு. இங்க பாருடா, எனக்கு ஒரு கிறிஸ்தவ பொண்ணு தான் கட்டணும்னு ஆசை. ஆனா எங்க அம்மாவுக்கு கிறிஸ்தவ பொண்ணையே பிடிக்காது. நான் என்ன பண்றதுனே தெரியல. என்னடா யோசிக்கிற? இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுடா. என்னடா மறுபடியும் யோசிக்கிற? இல்லடா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம தரகர் உங்க அம்மா கிட்ட ஒரு கிறிஸ்தவ பொண்ணை காமிச்சிருக்காரு. உங்க அம்மா அவரை திட்டி அனுப்பிட்டாங்க. நீயும் தரகர்கிட்ட பொண்ணு இருக்கான்னு கேட்டியா? அவரும் உன்கிட்ட அந்த கிறிஸ்தவ பொண்ணை காமிக்க பயந்துகிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு.
ஆனா அந்த பொண்ணு வீட்டை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போறாருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப யோசிக்காத, முதல்ல தரகர்கிட்ட கேட்போம். இல்லடா, முதல்ல ஜோதி அக்கா கிட்ட பேசுவோம். இங்க பாரு ரமேஷ், நீ சொன்ன விஷயம் கொஞ்சம் சிக்கல் தான். கவலைப்படாதப்பா, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஆனா நீ முதல்ல நல்லா ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ரமேஷ், கண்டிப்பா ஆண்டவர் உன்னோட மனவிருப்பத்தை நிறைவேற்றுவாரு. அதுவும் இல்லாம நீ கேக்குறது ஆண்டவருக்கு பிரியமான விஷயம் வேற. அது எப்படி ஆண்டவர் நிறைவேற்றாம போவாரு? உங்க அம்மாவை குறிச்சு நீ கவலைப்படாதப்பா, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் பேசினா கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாங்க. இல்லக்கா, எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் அவங்கள சம்மதிக்க வைப்பாரு. அதுக்கு தான் நான் உன்னை ஜெபிக்க சொன்னேன். சரிக்கா, நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணு, கண்டிப்பா அற்புதம் நடக்கும். உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. நான் வரேன்க்கா. அண்ணா, நீங்க ரமேஷுக்கு ஒரு கிறிஸ்தவ பொண்ணு அம்மா கிட்ட காமிச்சிங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை விடுங்க, காமிச்சிங்களா இல்லையா? ஆமாப்பா, காமிச்சேன். அதான் வேண்டான்னு சொல்லி என்னை திட்டி அனுப்பிட்டாங்களே. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட, நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இது என்ன பெரிய விஷயமா? இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்க. அதுவும் இல்லாம ஏன் தப்பு இருக்குல்ல. அந்த வரனை வேற யாருக்கும் காமிச்சிங்களா? ஆமாப்பா, மேல தெருவுல இருக்கிற வீட்டுக்கு கொண்டு போனேன். ஆனா என்னன்னு தெரியல, கொடுக்க மனம் இல்ல. வீடு வரைக்கும் போயிட்டேன், உள்ள போக மனசே வரல. திரும்பி வந்துட்டேன்பா. அப்ப நீங்க இன்னும் அதை யாருக்கும் கொடுக்கலையா? இல்லையே. இப்போ உங்ககிட்ட இருக்கா? ஆமா. அப்ப காமிங்க. தம்பி, அது கிறிஸ்தவ பொண்ணு தம்பி. நானே உங்க அம்மா கிட்ட ஏன் காமிச்சேன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, காமிங்கண்ணே. இந்தப்பா. என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா. என்ன சுபி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாக்கா, சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாக்கா. என்ன நடந்துச்சு சுபி? ஹலோ. எப்படி இருக்க சுபி? இருக்க. என்னம்மா வாய்ஸ் டல்லா இருக்கு? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன, ஊருக்கு வரேன்னு சொல்ல போறீங்களா? ஆமாமா. அது சரி, உனக்கு எப்படி இது தெரியும்? வருவேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் சாரிமா வர முடியாம போயிடுச்சு, வேலை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லாதம்மா. இந்த முறை உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா வருவேன். அது மட்டும் இல்லம்மா. என்ன சுபி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. சொல்லுங்க. நான் சொல்ல வர சந்தோஷமான விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். இங்க பாருமா, எனக்கும் உங்களை விட்டுட்டு இங்க வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்கல. நானும் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில தந்துட்டாரு. என்ன சொல்ல வரீங்க? நான் சுத்தி விளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். என்னுடைய கம்பெனி இந்தியாவுல 60 பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 20 பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. அப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு வர போறீங்களா? ஆமாமா. நீங்க சொல்றது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும்
நீங்க எங்களை விட்டு தள்ளி தானே இருப்பீங்க. என்ன வாரத்துக்கு ஒரு நாள் வருவீங்க அப்படிதானே? நான் சொல்ல வரத முழுசா கேளு. சொல்லுங்க. அவங்க தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கிற 20 பிரான்ச்ல நம்ம திருநெல்வேலியும் ஒண்ணுமா? திருநெல்வேலியா? என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாமா, உண்மைதான். நம்ம ஊர்லயே பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா சுபி, இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். பசங்க கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வாரத்துல நான் ஊருக்கு வந்துருவேமா. சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷத்தை கொடுக்கறீங்க. சரி சுபி, ஜான் கிட்ட மறக்காம சொல்லிடு. சரிங்க. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுபி. ஆமாக்கா, நீங்க சொன்னது உண்மைதான். ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆண்டவரே எவ்வளவு நல்லவருக்கா. அவர் எப்பவுமே நல்லவர் தாமா. நாம தான் அவரை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. உண்மைதான்க்கா. சந்தோஷம், இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே. சரி, நான் வரேன்க்கா. சரி. இங்க பாருங்க, அந்த பொண்ணு வீட்டுல பேசுங்க. ரமேஷ பத்தி சொல்லுங்க. ரமேஷ குறிச்சு சொல்லலாம். ஆனா இவங்க அம்மா அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அத ஜோதி அக்கா பாத்துக்குவாங்க. இப்ப என்ன யோசனை? ஒருவேளை பொண்ணு வீட்லயும் கிறிஸ்துவ மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா? பையன் கிறிஸ்தவன் தான்னு சொல்லுங்க. ஆமாடா, நான் மாறிட்டேன். மனசு அளவுலையும் உடல் அளவுலையும். அப்போ உன் பேரு என்னன்னு சொல்ல? இப்ப என்னோட பேரு டேவிட். இது எப்ப நடந்துச்சு? அப்புறமா சொல்றேன்டா. அப்புறம் என்னப்பா, நாளைக்கே போற? நல்ல செய்தியா கொண்டு வர. என்னக்கா, ரமேஷுக்கு பொண்ணு பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, இப்ப நல்ல வேலையில இருக்கான். அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லது தானக்கா? நல்லதுதான். அதே நேரம் அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்களா? அவன்கிட்ட என்ன கேட்கணும்? அவனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். ஆனா அதே நேரம் அவனுடைய விருப்பம் என்னன்னு நீங்க கேட்க வேண்டாமா? இங்க பாருங்க, உங்க பையன் இப்ப நல்லா இருக்கான்னா அதுக்கு யார் காரணம்? ஆண்டவர் இயேசுதான். அப்ப உங்க பையனோட திருமணத்துக்கு யார்கிட்ட கேட்கணும்? சொல்லுங்க. அதுவும் இயேசு கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் எதுக்கு உங்க விருப்பத்தை நிறைவேற்ற பாக்குறீங்க? ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? இப்பொழுதும் நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உங்களை பாரப்படுத்துகிற, பயமுறுத்துகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஜெபத்தின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்தும் போது நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களில் நிச்சயமாக அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். இப்பொழுதும் நம்ம சகதிகளோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நிறைய பேர் ஆண்டோட பாதத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு தேவை, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இடத்துல வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறான்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் ஜெபத்துக்கு பதில் வருதா அப்படின்னு சொன்னால், சில ஜெபத்துக்கு பதில் வரும், சில ஜெபத்துக்கு பதில் வராமல் நீண்ட காலம், பல வருடங்கள் கூட கடந்து போனாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஒரு நாள் ஒரு வாலிப மகள் அலுவலகத்துக்கு ஆலோசனைக்காக வந்திருந்தா. அவள் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நான் ஒரு வாலிபனை விரும்புகிறேன், அந்த வாலிபனுக்கு என்னை திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் கேட்டேன், இந்த காரியம் உன் பெற்றோருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ அவள் தெரியாது, ஆனால் நான் விரும்புகிறேன், அந்த வாலிபனோடு நான் திருமணம் செய்து கொள்ளணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், உங்கள் பெற்றோருக்கே தெரியாத ஒரு காரியத்தை நாங்கள் இந்த ஊழிய ஸ்தலத்துக்குள்ளே வந்து ஊழியக்காரங்கள் எடுத்துகிட்டு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ண அப்பல கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா? இங்கே தான் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. உன் பேரண்ட்ஸ்க்கே தெரியல,
யாருக்குமே தெரியாத ஒரு காரியத்தை நீ விரும்புகிறேங்கிறதுக்காக நான் ஜெபிக்கவும் முடியாது, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவும் மாட்டார், உனக்கு பதிலும் வராது அப்படின்னு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பதில் வராதுன்னு? என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தானே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அப்போ நான் கேட்டேன், ஆமாம் உண்மைதான், இது நீ சொல்லியா எனக்கு தெரியணும்? எல்லாம் தெரியும், ஆனாலும் ஆண்டவரோட சித்தத்தை நாம நிறைவேற்றினா தானே அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். நம்ம விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவர் தான். ஆனால் தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக இந்த ஜெபத்தை நம்ம செய்கிறோமா, ஏறெடுக்கிறோமா, நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியமான ஒரு காரியம் உண்டு. அப்போ இதை தெரியாமல் எல்லாம் ஜெபந்தான் அப்படின்னு நம்ம சொன்னா, எல்லாம் ஜெபந்தான், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவனை தேடினால் எல்லா மனுஷனை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டிருவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், நமக்கு ஒரு காரியம் வேணும், வாய்க்கணும் அப்படின்னா கத்தரை தேடுறது, ஆண்டவர்கிட்ட தேடி வந்து பதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தேடுறது. ஆண்டவர் அந்த பதிலை கொடுத்துட்டா நம்ம அவரை தேடுறதே கிடையாது, அவரை நம்புறதே கிடையாது, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது, அதுக்கப்புறம் அந்த பக்கமே வர்றது கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலைகளை தேவன் கவனிக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் உண்மைதான், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது உண்மைதான், நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அதை நம்ம நிதானித்து பார்க்கணும். அப்போ அதனால இப்போ நம்ம இந்த மாதிரி காரியத்தை மனசில் வச்சு ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன காரியத்துக்கு முதலாவது நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ ஆனால் பாவ சிந்தை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு அந்த காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தப்பு. சரியா? நம்மளா ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிக்கிட்டு எனக்கு இது நடக்கணும், இந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும் அப்படின்னு எதிர்மறையாக நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறது தப்பான காரியம். அப்போ இந்த காரியம் நம்ம என்ன காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் இடத்துல அவருக்கு சித்தமா, அவருக்கு இந்த காரியத்தில் உடன்பாடு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தகப்பேன், அவருக்கு நம்ம எல்லாம் பிள்ளைக. அப்போ நமக்கு எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ தேவ சித்தத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். தேவ சித்தை அறியாமல் நம்ம ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் வராது. அப்போ இப்போ சகோதரி நம்ம கூட இணைஞ்சு எத்தனையோ நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணி எனக்கு பதில் வரலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டோட சித்தமானு நினைச்சு கேட்டீங்களா கர்த்தரிடத்துல? இப்போ சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறிந்து நான் ஜெபிக்கணும் அப்பா, என் ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்பான்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டு ஜெபம் பண்ணுவோம். சரியா? ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம்ப்பா. இசப்பா, நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவரா எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இசப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உமக்கு பிரியமாக இருக்கிறதா ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்குறோம். இசப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது இசப்பா அதில் இசப்பா நீங்கள் பிரியப்படுறீங்களா, உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோமா? இசப்பா ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஆராய்ந்து பார்க்குறோம். இசப்பா தகப்பனே, நாங்கள் மனம் திரும்புகிறோம். இசப்பா உங்கள் சித்தத்தின்படி கேட்பதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இசப்பா எங்கள் படிப்பின் காரியத்தில், எங்கள் வேலையின் காரியத்தில், இசப்பா எங்கள் தொழிலில், எங்களோட பிள்ளைகளோட திருமண காரியத்தில் எல்லாவற்றிலும் இசப்பா உங்கள் சித்தம் என்னதுன்னு நாங்கள் உணர்ந்து கேட்கணும். இசப்பா ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் மதியற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. இசப்பா உங்கள் சித்தம் என்னதென்று அறிந்து உங்களிடத்துல கேட்கணும். இசப்பா அப்படிப்பட்ட நல்ல கிருபையை நீங்கள் எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா ஆண்டவரே எதையாகிலும் நாங்கள் உங்கள் சித்தத்தின்படி கேட்டா அது நீங்க எங்களுக்கு தருவீர் என்பதே நாங்கள் உங்களை பற்றி கொண்டிருக்கிற தைரியமா இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறபடி இசப்பா உங்க வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்க சித்தம் என்னதென்று அறிந்து தகப்பனே எங்க வாழ்க்கையில நாங்கள் செயல்படணும்ப்பா. அன்றே உங்க சித்தத்தை அறிந்து உங்களிடத்துல கேட்கணும். இசப்பா அப்பொழுது இசப்பா பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் நீங்க எல்லா ஆசீர்வாதம் எங்களுக்கு அருளி செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த வேளையில இசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா உங்க சித்தத்தை அறிந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று
பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி இனிமே நம்ம ஜெபம் பண்ணும்போது எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்கிறவராக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா. அடுத்தபடியாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம். ஜெபத்தை கேட்குற ஆண்டவருக்கு முன்னால் நம்ம முழங்கால் படிக்கிடுகிறோம். அந்த ஜெப ஏறெடுக்கிறதுக்கு முன்னால் ஜெபிக்கிற நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நம்ம உள்ளத்துக்குள்ளே பாவத்தை, அக்கிரமத்தை, அசுத்தத்தை, அருவருப்புகளை, அறியாமைகளை, உணர்வில்லாத ஒரு தன்மைகளை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அவர் கேட்பார். அலட்சியமாக, அசட்டையாக ஆண்டோட சமூகத்தில் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எப்படியாவது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ தேவ சமூகத்தில் நிற்கிற நாம ஆண்டோட பாதத்தில் எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத தேவன் நம்மளை கவனிப்பார். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறார். நம்ம ஜெபம் தேவனிடத்துலேருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு சில வேளைகளில் நாமளே தடையாக இருக்கிறோம். தேவன் ஜெபத்தை கேட்குறாரு, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க விரும்புகிறாரு. அந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம அந்த ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு நம்ம தடையாக இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த நம்மகிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாத தடைகள் தான் தேவனிடத்திலிருந்து நம்ம பதிலை கொண்டு வர முடியாதபடிக்கு தடையை உண்டாக்குறது. இப்போ சகோதரி நமக்காக ஜெபிக்க போகிறாங்க. இப்படி எத்தனை பேர் பாருங்க, அந்த ஜெபம் நம்மகிட்ட சேர்ந்து அந்த ஆசீர்வாதம் நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடை நாமளே ஜெபிக்கிற நாமளாவே இருக்கிறோம். அப்போ எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ சகோதரி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறாங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவரோட கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த தடைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராய் நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவரை ஜெபிக்கும் போது தேவ சமூகத்தில் ஆண்டவரை தன்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் தரணும். ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கெடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தன்னை நிதானித்து அறிந்து பார்க்கணும் ஆண்டவரே. உங்க தேவ சமூகத்துல தன்னை ஆண்டவரை சரிப்படுத்தணும். அந்த கிருபையை நீங்க கொடுங்க. அக்கிரம சிந்தையெல்லாம் என் ஆண்டவர் இருதயத்திலிருந்து எடுத்து போடணும். அதுக்குள்ள இருந்து அவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும் ஆண்டவரே. உணர்வடையணும் அப்பா, மனம் திரும்பணும் ஆண்டவரே. இருளின் கிரியைகள் எல்லாம், இருள்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த இருள்கள் எல்லாம் விலகணும். எல்லா பெருமைகளும் விலகணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க விரும்புகிற வண்ணம் ஆண்டவரே இருந்து உண்மை நோக்கி பார்த்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுடைய அந்த அக்கிரமங்களே அப்பா தடையாயிருந்தால் என் ஆண்டவர் ஒரு விஷயத்தை எடுத்து போட்டுருங்க. ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. எல்லா விதமான தடைகளையும் என் ஆண்டவர் நீங்க எடுத்து போடும்படிக்கு உங்க கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், நீங்க ஒரு சுத்திகரிப்பை, ஒரு மனம் திரும்புதலை, ஒரு உணர்வடைதலை இந்த நாளிலே வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கிற அந்த கிருபையை கொடுங்க அப்பா. அக்கிரமத்தெல்லாம் எடுத்து போட்டு உங்க கரத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே என் ஆண்டவர் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. யார் யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையா இருந்தாங்களோ இந்த நாளிலே என் ஆண்டவர் அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்க ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மனம் திரும்புதலை, ஒரு உணர்வடைதலை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சிந்தையில் ஒரு தெளிவை அப்பா நீங்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மனம் திரும்புதலை கட்டளை இடுகிறதற்காக நன்றி. உணர்வடைய செய்கிறதற்காக நன்றி. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பெடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. கடைசியாக நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்னா, நம்ம ஜெபத்துக்கு தடைகளை கொண்டு வருகிற யார் தெரியுமா? பிசாசு. ஜெப தடையை கொண்டு வருவான். தேவனிடத்திலிருந்து ஜெபிக்க அந்த ஜெபம் பதில் நமக்கு வராதபடிக்கு தடைகளை எல்லாம் கொண்டு வருவான். இப்போ
இப்படி முடக்கத்தை கொண்டு வருகிற இந்த சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். ஜெபிக்க தடைகளை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தின் தேவனை போய் சென்றடையணும். அப்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்குறாரு. ஆண்டவர் இடத்துலேருந்து நமக்கு பதில் வருகிறது. இந்த காரியத்தை தடை பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் பெரியவர். அந்த பெரிய தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்த்து ஜெபிக்கும்போது இதுக்கு சாத்தான் தடையாக காணப்படுவான். இந்த தடைகளை மாற்றி கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் எல்லா தடைகளை உடைத்தெறிந்து இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் அற்புதங்களை கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியம் நடக்க போகுது. விசுவாசத்தோடு எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபிப்போம். அருமை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறையா. அநேக நாட்களாய் ஜெபித்து சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக மீண்டும் உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து நிற்கிறப்பா. இந்த ஜெபத்தில் காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அநேக நாட்களாய் காத்திருக்கிறாங்களே ஆண்டவரே, தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். தடைகளை விலக்குகிற ஆண்டவர் முன்னோக்கி கடந்து செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை எல்லாம் என் ஆண்டவர் நிறைவேற்றுங்க. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு என் ஆண்டவர் பதிலை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரிட்டு எழும்பி வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்பட்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவ குமாரனுடைய வல்லமை ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் கடந்து செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட்டுருங்க. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. நீங்க பெரிய தேவனப்பா. பெரிய தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. நீங்க சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்கள் ஜெபத்தை எல்லாம் நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை செய்ததற்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடியினால நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தகப்பனே, எங்க ஜெபங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிறீர், தைரியப்படுத்தி இருக்கிறீர், ஜெப ஆவியினாலே நிரப்பி இருக்கிறீர், தடைகளெல்லாம் மாற்றி இருக்கிறீர், சாத்தானுடைய திட்டங்களை அழித்தீர், தந்திரங்களை எல்லாம் அழித்தீர். எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்கப்பட்டதற்காய் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு முன்பாக மலை போல் வர துன்பங்கள் எல்லாம் பனி போல உருகிடும். பெரும் சூறாவளி காற்று போல வர எல்லாம் இனிமையான தென்றலா மாறிடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு உங்கள் அற்புதங்களை எதிர்பாருங்க. இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணுமானா ஆண்டவர் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்கிறார். என்னன்னு சொன்னால், வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுகிற முக்கியமான காரியம் ஜெபம் பண்ணுவது. ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஜெபிக்க பழகுனீங்கன்னு வைங்க, உடைய வாக்கியம் முழுவதும் நீங்கள் எப்பவும் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பீங்க. அதனால்தான் நீங்கள் ஜெபிக்கணும், ரொம்ப அவசியம். ஒரு சமயம் பாருங்கள், சில வருடத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அது அவனுடைய ஒரு பையன், ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய பையன், ஸ்கூல் முடிஞ்சிட்டு அவன் வீடு சேரலை. அவங்க தேடுறாங்க. மற்ற பையன்லாம் கேட்குறாங்க, ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டானேன்றாங்க. அப்போது ஸ்கூல் வரைக்கும் தேடி போயாச்சு, காணோம். மாலை நேரம் ஆகிவிட்டது. ஸ்கூல் முடிஞ்சு 1 மணி நேரம் 2 மணி ஆகுது. எங்கெங்கேயோ தேடுறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பானா? அப்படி போக மாட்டான். ஸ்கூல் முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு வருவானே. அப்போ என்ன பண்ணுறது? உடனே பேரண்ட்ஸு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்கள் பையன் எங்கே போனா, என்னான்னு தெரில, நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனை ஜெபம் பண்ணி தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அவனை ஜெபிக்கிற ஒரு பையன் எப்பவுமே ஜெபம் பண்ணுவான். ஏசப்பா, நீங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அப்போ எங்களுக்கு தெரியப்படுத்துகிறான், இந்த மாதிரி பையன்
காணாம போயிட்டான், என்ன ஆனான்னு தெரியல, தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. உடனே நாங்களும் ஜெபிக்கிறோம். அப்போ என்ன ஆச்சு, அந்த ஸ்கூலில் படிக்கிற பையனாச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ராத்திரியில் ரொம்ப நேரம் கழித்து இரவு நேரத்தில் ஒரு ஃபோன் வருகிறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு பையன், உங்கள் பையன் உங்கள் பேரை சொல்கிறான், இவங்க இருக்கிற சிட்டியில், இவங்க இருக்கிற கிராமம் சிட்டியிலேருந்து ஃபோன் வருது. இவங்க போகிறாங்க, ஓடுறாங்க. போனால் அவங்க உட்காந்துருக்கு. என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டால், என்ன உண்மையாக நடந்திருக்குது, அவன் ஸ்கூல் முடிஞ்சிட்டு வரும்போது காரில் வந்த ஒரு சிலர் இவன்கிட்ட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தம்பி இந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவனும் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே அவன் எதிர்பாராமல் காருக்குள்ளே அவனை தள்ளி அவன் கடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. கடத்திட்டு போயிருக்கிறாங்க. போகும்போது உள்ளே போட்ட உடனே ஏதோ ஒரு மயக்கமாக அவனுடைய முகத்தில் தூவி இருக்கிறாங்க. மயங்கிட்டான். என்ன நடக்குன்னு தெரில. அங்கேருந்து கார் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போகும்போது அவனுக்கு மயக்கம் தெளியுது. அப்படியே காருக்குள்ளே மயக்கம் தெளிஞ்சு பார்க்க தன்னை சுற்றிலும் 2-3 பேர் இருக்கிறாங்க. அகப்பட்டு கொண்டது அவனுக்கு தெரியுது. அப்போது ஒரு நாளுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்து அவர் பேசுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆள் இறந்துட்டாரு, பையனை விட்டுருங்க அப்படின்னு இந்த ஃபோனில் பேசுகிறது பக்கத்தில் இருந்து கேட்குது. அப்படியா, இறந்துட்டாரா, பையனை விட்டுருவா? ஆமான்னு சொன்ன உடனே வழியில் காரை நிறுத்தி அவங்க ரோட்டை இறக்கி விட்டு போயிட்டாங்க. இவன் அப்படியே மயக்க எழுப்பி நிற்கிறான். அப்போது நம்ம ஊர் இல்லை, எங்கேயோ தூரமாக நம்ம வந்திருக்கிறோம் அப்படி பார்த்து அதில் உள்ளவங்கள்ட்ட விசாரித்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அப்போ தான் தெரிந்தது, அவனை அவனுடைய உறுப்பை, அவனுடைய சரீரத்தில் ஒரு உறுப்பை யாருக்காகவோ களவாடுவதற்கு அவனை கடத்தி இருக்கிறாங்க. இவங்க பெற்றோரும் ஜெபிக்கிறவங்க. இவனும் ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபிக்கிற சின்ன பையன் ஜெபம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவான். ஆனால் அவனை கடத்திட்டு போனவங்க அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே யாருக்காக கடத்தினாங்களோ அந்த ஆள் செத்துட்டார். பாருங்கிட்ட ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்த பையனை காப்பாற்றுறதுக்கு அவன் செத்து போயிட்டான். உடனே இன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு இறக்கி விட்டு போயிட்டாங்க. இல்லாட்ட என்ன நடத்திருக்கோம், இவனை கொண்டு போய் இவனை ஆப்ரேட் பண்ணி உடம்புல இருக்கிற உறுப்பு எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு என்னென்னவோ நடக்கிறது உலகத்தில், என்னென்னவோ ஆபத்துகள் எப்படியே வருகிறாரு இல்லை. அப்போ அவனை ஒரு சின்ன ஜெபம் பாதுகாக்கிறது. அதனால தான் பிள்ளைகள் வெளியே அனுப்பும்போது, ஆண்டவரே உங்கள் பாதுகாப்புகளை ஒப்புவிடுத்து அனுப்புகிறப்பா ஜெபம் பண்ணி அனுப்புங்க. குடும்பமாக ஜெபிக்கிறீங்களா? தினமும் காலையில் எழும்பி பிள்ளைகள் கேட்டால் தெரியும், உங்கள் அப்பா அம்மா நீங்கள்லாம் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லைன்னா நீங்கள் சொல்லணும், அப்பா அம்மா பார்த்து நம்ம குடும்ப ஜெபம் பண்ணணும், ஒரு 15 நிமிஷம் நல்ல பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஜெபிக்கணும், எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணி செய்யணும். அப்போது குடும்பத்தின் மேலே ஆண்டவருக்கே ஒரு பிரியம் வரும். சரியா? பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை பாருங்க. நிச்சயமாக தேவன் உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இயேசு எப்படிப்பட்டவர்னா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனும் கூட. ஒருவேளை நீ யோசிக்கலாம், நானும் ஜெபிக்கிறேன், இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, நானும் மாதங்களாக ஜெபிக்கிறேன், வருடங்களாக ஜெபிக்கிறேன், இன்னும் பதில் வரலையே. அப்படிப்பட்ட நிலைமையில கூட ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்படியாய் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இன்னும் கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த நாளிலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்படியாய், நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் நமக்குள்ள விசுவாசம் வேணும்.
ஆண்டுடைய சமூகத்தை ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டு இந்த காரியத்தை கட்டாயமாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. என் காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவாங்க. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் கொடுப்பாங்க. பாருங்க, வேதாகமத்தில் மத்திய 15வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நம்ம பார்க்கலாம். அங்கே கானானிய சகோதரியை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த சகோதரி பாருங்க, அவங்க மக கொடிய பிசாசின் பிடியினாலே வேதனைப்பட்ட ஒரு மக ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய மகளுக்கு கர்த்தர் அந்த பிசாசின் பிடியிலிருந்து அந்த கொடிய வேதனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். அப்படியா கர்த்தருடைய சமூகத்தை அந்த சகோதரி கடந்து வராங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது கர்த்தர் அவருக்கு பதில் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இந்த சகோதரி பாருங்க, ஆண்டவர்கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க. விசுவாசத்தை விடலை, தான் மகளுடைய அந்த கொடிய வேதனை நீங்கும்படியால் அந்த பிசாசின் விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவரை தவிர அவர் வழியே கிடையாது என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் பதில் சொல்லாத நேரத்தில் கூட ஆண்டவர்கிட்ட உதவி செய்யும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்திருங்க, உங்கள் உதவி தான் வேணும், நீங்கள் உதவி செய்து தான் ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூட பாருங்க, சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, இவளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி இவளை அனுப்பிவிடும். அந்த வார்த்தையை அந்த சகோதரி கேட்டதுக்கத்தான் செய்தாங்க. அந்த நிந்தனையான பரியாசமான வார்த்தைக்கு மத்தியிலும் அந்த சகோதரி பாருங்க தான் விசுவாசத்தை விடவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்பு அந்த விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க. இவ்வளவோ ஜெபிக்கிறேனே, ஒரு பதில் கூட வரலையே. ஒரு சின்ன அடையாளம், ஆசீர்வாதத்துக்கான ஒரு சின்ன அடையாளம் வந்தால் கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குமே. அப்படி ஒரு வேளை யோசிக்கலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாத நிலைமையில் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த சகோதரி என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி நீங்கள் தான் செய்யணும், உங்கள் உதவி எங்களுக்கு வேணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட காலதாமதம் ஆனாலும் உங்கள் விசுவாசமே குறைந்து போகும்படியான சூழ்நிலை காணப்பட்டால் கூட ஆண்டவரே உங்கள் உதவி வேணும், உங்களால் அன்றி இந்த ஆசீர்வாதத்தை யாரும் எனக்கு கொடுக்க முடியாது. இன்னும் கூட பாருங்கள், அந்த சகோதரி ஆண்டவர்கிட்ட உதவி செய்ய ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் பாருங்கள், அந்த சகோதரி தான் ஜெபத்தை நிப்பாட்டினாங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்கிறத நிப்பாட்டினாங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, ஆண்டவரே நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, மேஜையில் இருந்து துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே. இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இந்த கொடிய வேதிலிருந்து தன் மகளுக்கு விடுதலை கொடுக்க இயேசுவை தவிர வேற வழியே கிடையாது. இயேசு ஒருவர் தான் சுகத்தை கொடுக்க முடியும், இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் அந்த பிசாசை பிடிந்து விடுதலை கொடுக்க முடியும் என்ற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு இன்னும் தேவ சமூகத்தில் தன்னை அதிகமாய் தாழ்த்துறாங்க. அருமையானுள்ள அப்போ தான் கர்த்தர் சொல்லுகிறாங்க, உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவர் எதை பார்த்தாங்க? அந்த சகோதரி விசுவாசத்தை. உன் விசுவாசம் பெரியது, உன் மன விருப்பத்தின்படி அவனுக்கு ஆக கடவுள். ஆண்டவரே சொல்கிறாங்க உன் விசுவாசம் பெரியது. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. எங்கே ஆசீர்வாதம், எங்கே நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம், எங்கே இந்த கஷ்டம் மாறும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆகினால் என்னால் விசுவாசத்தில் பலப்படவே முடியலை, என்னால் இந்த நாள் ஜெபிக்கவே முடியலை அப்படி சொல்கிறவங்க உண்டு. ஊழியத்தின் பாதையில் ஜெபிக்கும்படியே வர சில சகோதரிமார் சொல்லுவாங்க, அக்கா நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கூட இருந்த பிரச்சனையை விட நான் இப்போ ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பாருங்கள் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதிகமானது மாத்திரமல்ல, இப்போ அந்த சூழ்நிலையை பார்க்க பார்க்க எனக்குள்ள விசுவாசமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் என் விசுவாசம் குறைந்து போகும்படியாய் நான் கேட்ட ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேர்மாறான சொல்ல தடைக்கு மேலே தடை, நான் கொஞ்சம் கூட நம்ப முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்ட சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேனா? ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேனே, கடன் பிரச்சனை மாறணும் ஜெபிக்கிறேனே,
கர்த்தர் ஆசீர்வாதம் வழியை திறப்பாரா? என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, நான் செபிக்கிறேனே, ஆண்டவர் என் குடும்பத்தை ரட்சிப்பாங்களா? என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கேட்குறேனே, நல்ல ஒரு உத்தியோகம் வேணும், திருமணம் நடக்கணும்லாம் கேட்குறேனே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்களா? ஏன்னா சூழ்நிலை அப்படி நேர்மாறாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில கூட சூழ்நிலை நிமித்தமாக இந்த நாளில் விசுவாசம் குறைபட்டு ஜெபிக்க கூட முடியாத நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாங்க, இல்லை, நீ விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பாய். நம்மை கர்த்தர் மகிமையான சாட்சியாக நிறுத்தணும்னா நம்ம கேட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. நான் கேளாத ஆசீர்வாதத்தை கொடுக்குற கர்த்தர் தான் நம்ம கூட பேசி கொண்டு இருக்காங்க. கானானிய ஸ்திரீக்கு அப்படி தானே செய்தாங்க. அவங்க மகளுக்கு தான் சுகம் கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன கேட்டாங்க? அவங்க மனசில் என்னெல்லாம் விருப்பம் இருக்கும், அருமையாக கர்த்தர் சொல்லுவாங்க, மன விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன். அந்த கர்த்தர் தான் இன்றைக்கி உங்கள் கூட பேசி கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நாளில் ஏதோ ஒரு விண்ணப்பம் கேட்கப்படலை, என் ஜெபம் கேட்கப்படலை, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லலாம், உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பாங்க. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட இன்னும் பதில் வரலையேன்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு அனுபவம் கர்த்தர் கேட்குறாங்க, ஒரே ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க, ஆவிக்கிற அனுபவத்தை. விசுவாசம் உள்ளவளா ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவளை பெற்றுக்கொள்ளும். அப்போ உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, தடையை பார்க்காதீங்க. நம்முடைய கண் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். இந்த நிலைமையில் ஆண்டுடைய சமூகத்தில் எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த சூழ்நிலையை பார்க்காதபடி கிருபை பாராட்டுகிற கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். இன்னைக்கு அருமையான கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, விசுவாசம் குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்கள் கண்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடை இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாங்க, ஆசீர்வாதமாக வைப்பாங்க. இன்றைக்கும் மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறாங்க. சீக்கிரமாக அதுக்கான வழி திறக்கப்படும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் என்று நீங்கள் மகிழ்ந்து களி கூற போகிறீங்க. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு இப்படியெல்லாம் செய்வார், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்று நீங்கள் சொல்லும்படியாய் கர்த்தர் கிரியை நடப்பிக்க போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆவிக்கிற அனுபவம் கர்த்தர் அதை எதிர்பார்க்குறாங்க. விசுவாசம் குறைபடாமடி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி பார்த்து மகிமையான சாட்சியாய் உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிறுத்துவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அப்படியே நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்கள் மெய் நன்றியோடு துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோமையா. இந்த நாளில் ஜெபத்தை கேட்கிறவருடைய ஆளுகை எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற தயவுக்காய் நன்றி ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நீங்கள் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்க தயவுக்காய் நன்றி ராஜா. இந்த நாள் கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் தகப்பனே, இன்னும் ஒவ்வொரு கர்த்தர் விசுவாசத்தில் பலப்படுத்திடுங்க ராஜா. உங்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே விசுவாசம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்புவதாக, விசுவாச குறைவு மாறுவதாக, சந்தேக கேள்விகள் மாறுவதாக, முறுமுறுப்பு மாறுவதாக. ஆவியார் இப்பொழுது விசேஷித்த அபிஷேகம் கடந்து வரட்டும் ஐயா. விசுவாசத்தின் ஒவ்வொருவரையும் ஆண்டு விசுவாசத்தில் பலப்படுத்திருங்க ராஜா. அவங்க கண்கள் ஆண்டவரே பயமுறுத்துகிற சூழ்நிலையை பாராதபடி ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே தகப்பனை விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபித்து நீங்க வைத்திருக்க அந்த மேன்மையான மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் கர்த்தர் அப்படியே பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் நன்றி. ஜெபத்தை கேட்கிறவருடைய ஆள்கை இறங்கி வந்திருக்கிறபடியா நன்றி. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மெய்யாகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் எண்ணி கூட பார்க்கல. என் கர்த்தர் பெரியவர் என்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆள்கை இந்த ஜெபலையில் கடந்து வந்திருக்க தயவுக்காய் நன்றி ராஜா. அவிசுவாசங்கள் அவநம்பிக்கைகள் மாறும்படியால் கர்த்தருடைய உன்னத பலம் ஊற்றப்படுகிறபடியால் நன்றி. உங்க கிருபையின் கருத்துக்களாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் மகன் நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றொரு இளைஞர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.